வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் ட்ரெண்டிங். திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சியை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் வெளியிடுற வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்தடையும். திரை விமர்சனத்துக்குள்ளே போகுமா? படத்தோட பேர் ட்ரெண்டிங். இதில் லீட் ரோல் கலையரசன், பிரியாலயா அப்படின்னு 2 பேர் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஹீரோ ஹீரோயின். ட்ரெண்டிங் அப்படின்னு சொன்னால் அதை நான் நிறைய விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி யூடியூப்பாக இருக்கட்டும், எந்த விஷயங்களா இன்ஸ்டா எதாக இருக்கட்டும், அதில் ட்ரெண்டிங்காக என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறதே ஒரு வழக்கமாக இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பிளாக்ஸ் போடுறவங்க நிறைய இருக்கிறாங்க. யூடியூப்பே முழு நேர வேலையாக எடுத்துக்கிட்டு அதில் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே எதெல்லாம் வெளியிடக்கூடாதோ இதெல்லாம் வெளியிட்டு சம்பாதிக்கக்கூடிய கோஷ்டியும் யூடியூப்பில் இருக்குது. இப்படி பல்வேறு விதமாக இந்த சோஷியல் பிளாட்ஃபார்மை பயன்படுத்துகிறாங்க. இந்த நிறைய பிளாகர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கி காலையில் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி பல் விளக்குறேன், இந்த பெட் காஃபி குடிக்கிறேன், இன்னும் ஒன்று தான் அவன் காட்டல, டாய்லெட்டை மட்டும் காட்டல, மற்ற எல்லாத்தையும் காட்டுவாங்க. அந்த மாதிரியாக இன்றைக்கி அதாவது இது ஒரு டைப் ஆஃப் பெர்வர்ஷன் தானே. இப்போ என்னென்னா, இப்போ அடுத்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் நம்ம உள்ளே பார்க்குற மாதிரி தான் இந்த மாதிரியான விளாக்ஸ் எல்லாமே. அதில் பெரிய அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் ஒன்றும் இருக்காது. அவங்களுடைய பர்சனல் ஆக்டிவிட்டீஸை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய வருமானம் இருக்குது. அதுதான் இன்றைக்கி சோஷியல் ட்ரெண்டிங்காக இருக்குது. அதை தான் அந்த படத்துக்கு ட்ரெண்டிங்காக வச்சுருக்காங்க. இதில் இந்த படத்தில் வரக்கூடிய கதை நாயகன் கலையரசன், கதை நாயகி பிரியாலயா, இவங்க என்னென்னா 2 பேர் ஒரு யூடியூப் ரன் பண்ணுறாங்க. நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் அத்தனையும் பதியப்பட்டு பொது வெளியில் வைக்கப்படுது. மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் போகுது அவங்க சேனல். மிக பிரமாதமாக போயிட்டுருக்கு. அவங்களுக்கு சில்வர் ப்ளே பட்டன், கோல்டு ப்ளே பட்டன் இதெல்லாம் வருது. வீடு வாங்குறாங்க, வாசல் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க. அவங்களுடைய லைஃபே லக்ஸூரியஸ் லைஃபாக மாறுது. இப்படி பிரமாதமாக அவங்க யூடியூப்பில் போயிட்டுருக்கும்போது ஒன் ஃபைன் டே மார்னிங் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வருது. யூடியூப்பில் அவங்க சேனல் டெர்மினேட் செய்யப்படுது. இனி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இதுக்கிடையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை நடைமுறை இருக்குது பார்த்திங்களா, இது ஒரு மாதிரியான ஒரு கடன் வாழ்க்கைன்னு நம்ம சொல்லணும். அப்படி தான் எத்தனை லட்சங்கள் இளைஞர்கள் சம்பாதித்தாலும் இன்றைக்கி இந்த கார்டு கலாச்சாரம் இருக்குது பார்த்திங்களா, கிரெடிட் கார்டுங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து கடன் வாங்குகிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு, அந்த வசதியை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் கடன்லாம் வாங்க முடியுமோ, 1ஆம் தேதி சம்பளம் வந்தால் 30ஆம் தேதி வரையும் அவங்க கிரெடிட் கார்டிலே சம்பளத்துக்கு மீறி அளவில் செலவு பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இந்த படத்தில் வர்ற கலையரசனும் பிரியாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய வசதிக்கு மீறி மிகப்பெரிய பங்களாக்களை கட்டி ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்கிறதுனால நிறைய கடன்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை வசூலிக்க வர்றவர் பெசன் நகர் ரவிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் மிரட்டுற சீன்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறது, இந்த கடனை எப்படி திருப்பி கொடுக்க போகிறோம், நமக்கு சேனல் இல்லைன்னு சொல்லி திகைக்கக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் உட்கார்ந்துருக்க நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அனானிமஸ் கால் வருது. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ இது ஒரு டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். ஒரு டார்க் வெப் மாதிரி அவன் நடத்துகிறான். ஆனால் அதை அவன் சொல்லலை. இது ஒரு டைப் ஆஃப் சோஷியல் பிளாட்ஃபார்ம். இது ஒரு டாஸ்க் கொடுப்போம். இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் பிரமாதமாக விழுகும். நீங்கள் அதை விட ஜாஸ்தி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போடுறான். இவங்க ஏற்கனவே ப்ராப்ளத்தில் இருக்காங்க. ஒரு கஷ்டம் வருது. ஸோ அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு லைட் தெரியுது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 முறை காலிங் பெல்லை அடிக்கணும். அடிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறான். என்ன காலிங் பெல் அடிக்கிற என்ன இருக்குது, ஜஸ்ட் போய் 3 முறை காலிங் பெல் அடித்தா டங்னு பேங்க் பேலன்ஸ் ஏறிது. ஒன்றும் புரியல உங்களுக்கு. இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்போ அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், அந்த ஆள் அவங்க அந்த டீம் அனுப்பி இவங்க வீட்டில் எல்லா ரூம்லேயும் கேமரா செட் பண்ணுறாங்க. நம்ம பிக் பாஸ் மாதிரின்னு வச்சுங்களேன். எல்லா ரூம்லேயும் கேமராஸ். அந்த கேமராவில் அதுக்கப்புறம் ஒரு மானிட்டர் வருது. அந்த மானிட்டரில் ஒருத்தன் வர்றான். ஆனால் அவனுடைய முகமெல்லாம் சரியாக தெளிவாக காண்பிக்கல. அவன் முகம் காண்பிக்கப்படவே இல்லை. குரல்லையும் மிரட்டுறான். பிரமாதமான ஒரு வாய்ஸ். இப்போ நீங்கள் இந்த டாஸ்க்கை செய்யணும். நீங்கள் செய்ய போகிற டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாஸ்க் நம்பர் 1 இதில் வின் பண்ணால் இன்னும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அனௌன்சிங் இருக்குது பார்த்தீங்களா, பிரமாதமான ஒரு வாய்ஸை வச்சு பிரமாதமாக பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு டாஸ்க்காக கொடுத்து ஒவ்வொரு டாஸ்கில் ஹஸ்பண்ட் ஜெயிப்பான், இன்னொரு டாஸ்கில் ஒய்ஃப் ஜெயிப்பா, இப்படி போயிட்டு இருக்கும். இப்படி போய் கடைசியாக இவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 கேரக்டரை வச்சுக்கிட்டு பிரமாதப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு படம். என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு காட்சியுமே நம்மளால் யூகிக்க முடியாது. இப்படித்தான் வருமோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அது வேறு மாதிரி ஒரு காட்சி வந்துகிட்டு இருக்கும். ஒரு டைப் ஆஃப் த்ரில்லர் தான் இந்த படம்.
தவிர வந்து என்னென்னா ஒரு காலகட்டத்தில் இந்த டாஸ்க்குன்னு போய் போய் பணம் வர ஆரம்பிச்சு அவனுடைய கண்ட்ரோலுக்கு இவங்க 2 பேருமே போயிடுவாங்க. அப்போ வந்து இவன் கேட்பான், எங்கள் 2 பேரையும் யார் பார்க்குறாங்க இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இந்த உலகத்தில் உங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்கான். பெர்வர்டட் பீப்புள், சாடிசம், எதெல்லாம் பார்க்கக்கூடாது அதெல்லாம் பார்க்குறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. கஷ்டப்படுறதை பார்க்குறதுக்கு, அடுத்தவன் கஷ்டப்படுறதை பார்த்து ரசிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அதை வச்சு அவங்க பெட் கட்டுறாங்க. அந்த காசை வச்சு அவங்களுக்கு நான் காசு கொடுக்குறேன், ஒழுங்காக கேம் விளையாடுங்க அப்படின்றான். ஸோ இப்படி தான் இது போயிட்டுருக்கு. அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துக்குள்ளே எடுக்கப்பட்ட ஒரு கதை, அவ்வளவுதான். பெரிய பெரிய எக்ஸ்டீரியர் லொக்கேஷன்ஸ், பெரிய லொக்கேஷன் பியூட்டி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ரொம்ப குறுகிய பட்ஜெட் தான். பட்ஜெட் கூட பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது. கலையரசன் தான் ஒரு பெரிய தெரிஞ்ச ஆர்டிஸ்ட். இதில் இது வச்சுட்டு மிரட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளே, பிரமாதமான ஒரு படம். தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ண முடியும். அந்த மாதிரி இன்றைக்கி சோஷியல் ட்ரெண்டிங்கில் ஏன் வந்து கெட்டு போயிருக்காங்க மக்கள், எதுக்காக வந்து இந்த மக்கள் வந்து சோஷியல் ட்ரெண்டிங்க்கு ஏன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏன் அடிமையாகிறாங்கிறத வந்து தெளிவுபட ரொம்ப அழகாக அதை ஒரு த்ரில்லர் மாதிரி எடுத்து சப்மிட் பண்ணியிருக்காரு. பிரமாதமான ஒரு படம். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸை பற்றி பார்ப்போம். மீனாட்சி ஆனந்த் தயாரித்திருக்காரு. சாம் சிஎஸோட மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் பிரவீன் பாலு. பொதுவாக வந்து இதில் ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய லொக்கேஷன்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வீடு தான். அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற காட்சிகள் இதில் வந்து வித்தியாசப்படுத்தணும் அப்படிங்கும்போது ரொம்ப டஃப்பான ஒரு சினிமாட்டோகிராஃபி, ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. பிரமாதமான சினிமாட்டோகிராஃபி. இயக்குனர் சிவராஜ். பிரமாதமான ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன். பொதுவாக வந்து ஒரே இடத்துல நடக்கிற கதைகளுக்கு வலுவான திரைக்கதை வேண்டும். அதை தாண்டி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல வசனங்கள், பிரமாதமான உட்கார வைக்கக்கூடிய வசனங்கள் வேணும். இது எல்லாமே இதில் இருக்குது. தவிர வந்து இந்த படத்தில் வரக்கூடிய வில்லன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து அந்த வாய்ஸை வச்சுட்டு மிரட்டக்கூடிய அந்த கேரக்டர், அவன் கேம் நடத்துகிறான் பார்த்தீங்களா, அந்த கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே பாத்திர படைப்பு அத்தனையும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. படம் வந்து மிக சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ட்ரெண்டிங் படம், நிஜமாகவே நம்பர் 1 ட்ரெண்டிங்னா தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.